அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் 2.0 இன்றைய நிகழ்வின் சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்ட ஆளுநர் தலைமையில் பாசிட்டிவ் வழங்கும் காலைச்சக்கரம் 2.0 இது இயற்கையின் வாழ்வியல் முறை உணர்வு. இது அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரோட்டரியன் ஆர் சம்பத் அவர்களையும், ஜோன் 14 உதவியாளர் ரோட்டரியன் ப்ரொஃபசர் பி சுனில்குமார் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் செயலாளர் ரோட்டரியன் பி சிவசங்கர் அவர்களையும், காலைச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரோட்டரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும், அடுத்த 3 நாட்கள் நம்முடன் இணைந்து திட்டத்தை மிக சிறப்பாக நடத்த இருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ஹச் மணிகண்டன் அவர்களையும், செக்ரட்டரி ரோட்டரியன் டாக்டர் எஸ் ஸ்ரீராம் அவர்களையும், நமக்கு ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் அவர்களையும், இன்று சிறப்பு அழைப்பாளராக நமக்கு பொது மருத்துவம் குறித்தவும் யோகா பற்றிய விளக்கங்களை நமக்கு அளிக்க இருக்கின்ற டாக்டர் உமா அவர்களையும், மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்று தொடர்ந்து திருத்தலை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்ச்சிய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி வணக்கம். ரோட்டரி வணக்கம் மாஸ்கர் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்தின் தலைவர் ரோட்டரி மணிகண்டன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சார் வணக்கம். கார் விழுதா சார்? விழுது சார். வீடியோ ஆன் பண்ணீங்களா? வீடியோ ஆன் பண்ணல சார். அது ஆன் ஆகுது. ஸ்டார்ட் ஆகுது. அனைவருக்கும் காலை வணக்கம். சிதம்பரம் டெம்பிள் டவுன் ரோட்டரி சங்கத்துடைய பிரசிடென்ட் டாக்டர் ஹெச் மணிகண்டன். ரோட்டரி இறைவணக்கம். எல்லாம் வல்ல இறைவனை, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனத்தின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்ற செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல் எண்ணங்களை உருவாக்கவும், சாதி, மத, இன, நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனிதநேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும் ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்ற செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையில் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருள்கடலாம் உங்களிடம் அருள்பணிந்து வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் மாஸ்டர் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் மணிகண்டன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி.
வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்த சரி, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்த சரி, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்த சரி, வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சி. பயிற்சி சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகளுக்கு தயார் நிலை 1. 2. 3. 4. 5. 6. 7. 8. 9. 10. 11. 12. ஒரு 2 முறை ஆழமான மூச்சு காற்று எடுத்து மெதுவா மூச்சு காற்று வெளியேற்றோம். சூரிய வணக்கத்தின் நன்மைகள். நரம்பு மண்டலம் பலமடைகிறது. இதயம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது. மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது. ஆசனங்கள் செய்வதற்கு உடம்பு தயார்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக ஆசனம். ஆசனத்தில் இல்லாம இன்னைக்கு செய்ய போறது பூனை ஆசனம். மூச்சு காற்று நல்லா இழுக்கிறோம். மூச்சு காற்று விட்டு கீழே போறோம். அப்படியே கை 10 விரல்கள் ஊனிக்கிறோம். கால் 10 விரல்கள் ஊனிக்கிறோம். கை விரல்கள் கால் விரல்கள் மட்டும் நல்லா ஊனிட்டு கழுத்து நல்லா அண்ணாந்து பார்க்கிறோம். நல்லா இடது கால விரல்கள் மட்டும் நல்லா ஊனி வலது கால நல்லா மேல தூக்குறோம். ஒரு 10 எண்ணிக்கை அதே நிலையில் இருக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. வலது காலம் நல்லா ஊனி இடது காலம் நல்லா மெதுவா நல்லா மேல தூக்குறோம். நல்லா கழுத்து பகுதி என்னன்னு பார்க்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா மேல வந்துடணும். ஒரு ஆழமான மூச்சு காற்று எடுத்து மெதுவா மூச்சு காற்று வெளியேற்றுறோம். பூனையாசனத்தோட நன்மைகள். முதுகுத்தட்டு நல்ல பலமடைகிறது. கால்கள் நல்ல ஒழுங்கடைகிறது. நல்ல நினைவாற்றல் அதிகரிக்கிறது. கை கால்கள் நல்ல உறுதியடைகிறது. அடுத்ததாக வந்தனம். காலம் முடிஞ்ச வரைக்கும் நாம நல்லா அகலமா சைடுல நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். கைகள் இரண்டையும் தோள்பட்டிக்கு நேரம் கொண்டு வந்துக்கிறோம். காலோட தீர்த்து கைகள் வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு.
மெதுவா ஆசனத்தை கலைச்சிடறோம். ஆழமான மூச்சு. இந்த ஆசனம் செய்யணும்னா உங்களுக்கு நரம்பு மண்டலம் பலமடைகிறது, மலச்சிக்கல் சரியாகிறது, கால்கள் நல்ல உறுதியடைகிறது. அடுத்ததாக உட்கட்டாசனம். கால்கள் ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம். கைகள் தோள்பட்டைக்கு நேரம் நீட்டிக்கிறோம். அப்படியே நாம ஒரு நாற்காலியில உட்கார மாதிரி நிலைக்கு வந்துடுறோம். ஒரு 10 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மேல வந்துடுறோம். நீண்ட மூச்சு. இந்த உட்கட்டாசனத்தோட நன்மைகள் மூட்டு வலி சரியாகிறது. ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம நடக்கிறதுக்கு சமம். ஒரு முக்கியமான பயிற்சி இந்த உட்கட்டாசனம். ஏன்னா முக்கால்வாசி இப்போ நிறைய யார் பார்த்தாலும் மூட்டு வலி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 முறையிலிருந்து 4 முறை வரைக்கும் செய்யலாம். இல்லைன்னா சுவற்றோட இப்படி சாஞ்சு சிரமமா இருந்ததுன்னா இப்படி சுவத்துல சாஞ்சிட்டு இந்த நிலையில நம்ம அப்படியே இருக்கலாம். கால்கள் அமர்ந்த நிலை உட்கட்டாசனம். அப்படியே முட்டி செய்து இருக்கிறோம். கீழே கொண்டு வரோம். 1 2 3 4 5 மேல பார்க்கிறோம். 1 2 3 4 5. வலதுபுறம் 1 2 3 4 5. இடதுபுறம் 1 2 3 4 5. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக கோமுகாசனம். இடது கால கீழே வச்சுக்கிறோம். வலது காலம் மேல இருக்கு. முட்டிக்கு நேரா வச்சுக்கிறோம். 2 முட்டி நல்லா நேர்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். இது குதிங்கால் இங்க டச்சாகிற மாதிரி பார்த்துக்கிறோம். கட்டை விரல் வந்து கீழே இருக்கிற மாதிரி, 4 விரல் மேல இருக்கிற மாதிரி வச்சு, பெருவிரல் உள்ளங்கால் இருக்கட்டும், 4 விரல் முன்னாடி இருக்கட்டும். நல்லா நிமிர்ந்து கோந்துக்கிறோம். நல்லா ஆழமா மூச்சு காத்து இழுக்கிறோம். மூச்சு காத்து விட்டுக்கிட்டே கீழே போறோம். சாதாரண மூச்சு. கை முட்டி நேரம் இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு காத்து இழுக்கிட்டே மேல வந்துடுறோம். வலது கை மேல கொண்டு போறோம். இடது கை பின்னாடி கொண்டு போய் கை விரல்களையும் நல்லா பொருத்திக்கிறோம். நேர் பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இடது கை மேலே, வலது கை கீழே. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழமான மூச்சு. மறுபடியும் ஒரு ஆழமான மூச்சு. அடுத்த ஆசனத்தை கலைச்சிடலாம். இப்போ வலது கால் கீழே இருக்கட்டும், இடது கால் மேல இருக்கட்டும்.
நல்லா ஆழமா மூச்சு காத்திருக்கிறோம். மூச்சு விட்டுக்கிட்டே கீழே போறோம். சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு மேல வந்துடலாம். இடது கை மேலே, வலது கை கீழே. நல்ல விரல்கள் பொருத்திக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. வலது கை மேலே, இடது கை கீழே. 1 2 3 4 5 6 7 8 9 10. நீண்ட மூச்சு. ஒரு நீண்ட மூச்சு. கோமுகாசனத்தினோட பயன்கள். கோன்னா பசுன்னு அர்த்தம். பசுமாட்டினோட முகம் எப்படி இருக்குமோ அந்த நிலையில இந்த ஆசனம் இருக்கும். நல்லா தோள்பட்டை வலி, கழுத்து வலி நல்லா நம்மளுக்கு சரியாயிடும். முதுகு வலி நல்லா சரியாயிடும். நுரையீரலுக்கு நல்லா ஆக்சிஜன் நல்லா வருது. ஒரு முக்கியமான ஆசனம் இந்த கோமுகாசனம். திருமூலர் சொல்ற 8 ஆசனங்கள்ல இந்த கோமுகாசனம் வருது. பத்திரம், கோமுகம், பங்கயம், கேசரி அப்படின்ட்டு ஆசனங்களை வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதுல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த கோமுகாசனம். ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு வெளியேற்றோம். அடுத்ததாக பரிவட்ட திரிகோணாசனம். கால்கள் எப்படி நல்லா முடிஞ்ச வரைக்கும் அகலப்படுத்தி வச்சுக்கிறோம். அடுத்ததாக இடது கையில இடது கால் விரல் பிடிச்சுக்கிறோம். வலது கையில மேல கொண்டு அப்படியே பிடிச்சுக்கிறோம். உடம்பு நல்லா மேல பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக வலது கையில வலது காலை பிடிச்சுக்கிறோம். இடது கையை தலைக்கு மேல கொண்டு பிடிச்சுக்கிறோம். மேல பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். இந்த ஆசனத்தோட நன்மைகள்: முதுகுத்தண்டு நல்லா திருகப்படுகிறது, முதுகு வலி, இடுப்பு வலி சரியாகிறது, கால்கள் நல்லா உறுதி அடைகிறது. மறுபடியும் ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றோம். அடுத்ததாக ஆமை ஆசனம். கால்களை ஒரு 2 அடி இடைவெளி வச்சுக்கிறோம். ஆமை எந்த நிலையில் இருக்குதோ அந்த நிலையில போறோம். அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சா போதும். கைகளை
முட்டிக்கு பக்கத்துல ஒரு பின்னாடி விரல்களை இப்படி கொண்டு போயிடுறோம். அடுத்ததாக இடது கையை இடது காலுக்கு பின்னாடி கொண்டு போயிடுறோம். முடிஞ்ச வரைக்கும் கீழே போகிறோம். சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா இரு கைகளையும் மெதுவா வெளியெடுக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவா மூச்சு காற்று வெளியேற்றுறோம். இந்த ஆமையாசனத்தோட நன்மைகள் முதுகு வலி சரியாகிறது. நம் ஐம்புலன்களும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். வாய்க்கான் காது ஐம்புலன்களும் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆமை இருக்கையே ரொம்ப நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு உயிரினம். அது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 2 முறை தான் மூச்சு காத்த உள்ளிழுத்து வெளியேற்றுது. பட் ஒரு முக்கியமான ஆசனம் இந்த ஆமை ஆசனம். ஒரு நீண்ட மூச்சு. அடுத்த ஆசனம் உத்தான பாதாசனம். இரு கால்களையும் குதிங்காலையும் பெருவர்களையும் சேர்த்து வச்சுக்கிறோம். கைகள் இரண்டையும் தலை பின்னாடி கொண்டு போயிடுறோம். முதல் நிலை. இரண்டாவது நிலை, கைகள் இரண்டையும் தொடையோடு ஒட்டி வச்சுக்கிறோம். தலை நேராக இருக்கட்டும். கால்கள் இரண்டையும் ஒரு 1.5 அடி மேல தூக்குறோம். ரொம்ப மேல தூக்க வேண்டியதில்லை. அதே நிலையில் இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகள் இரண்டையும் தலை பின்னாடி கொண்டு போயிடுறோம். ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காற்றை வெளியேற்றுறோம். கால்களை சேர்த்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக சேதுபந்தாசனம். இரு கால்களையும் நல்லா சேர்த்து வச்சு இந்த நிலைக்கு வந்துருங்க. அடுத்ததாக இடுப்பு பகுதி அப்படியே மெதுவா மேல தூக்கிறோம். இரு கைகளையும் நல்லா இடுப்பு நல்லா புடிச்சுக்கிறோம். நல்லா காலை நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். தலைப்பகுதி நல்லா கழுத்து போய் நல்லா கீழே முட்டி இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. இரு ஆசனங்களை செய்தோம். உத்தான பாதாசனம். உத்தான பாதாசனோட நன்மைகள் முதுகு வலி போகக்கூடிய ஆசனம். தொடர்ந்து அந்த பயிற்சி செய்யறப்போ நம்மளுக்கு
தொந்தி இருந்ததுன்னா அந்த தொந்தி வந்து கரைஞ்சிரும். அடுத்தாக சேது பந்தாசனம் செஞ்சோம். அந்த சேது பந்தாசனத்தோட நன்மைகள் அதுவுமே நம்மளுக்கு இந்த இடுப்பு வழியே முதுகு வழியே போகக்கூடிய ஆசனம். தொடர்ந்து தினசரி ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதினை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க. இந்த நிகழ்ச்சியினை திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்ட சங்கங்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தலைவர் குமரேசன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் சூரிய வணக்கம் மற்றும் தொடராசன பயிற்சியில் அளித்து சிறப்பித்த ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். சீர்படட்டும் நிறுவனம் எந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் மூலிகை குடிநீர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப நமக்கு நிறைய மூலிகைகள் தேவைப்படுது. அந்த காலத்துல நாட்டு மருந்து கடைன்னு இருந்துச்சு, எல்லாரும் போனாங்க, எந்த வியாதிக்கு எந்த மூலிகை வேணும்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. போனாங்க, வாங்கினாங்க, சாப்பிட்டாங்க, சரியா போச்சு. இப்ப முதல்ல நமக்கு நாட்டு மருந்து கடை எங்க இருக்குன்னே தெரியல. அப்படி தெரிஞ்சாலும் என்ன மூலிகை எதுக்கு பயன்படுத்துறதுன்னு தெரியல. அந்த கடையில இப்ப மூலிகைகளுக்கு வர வர கம்மியாயிட்டு வருது. எனவே நாம் ஒரு திட்டம் ஒண்ணு அறிமுகப்படுத்துறோங்க. இதுக்கு பேரு மூலிகை குடிநீர். நாம மூலிகை எல்லாம் சாப்பிட்றது இல்லை அப்படிங்கறதுக்காக அதை தனியா இடிச்சு சாப்பிட்றதுக்கோ வறுத்து சாப்பிட்றதுக்கோ இல்ல ஒரு லேகியம் சத்து மாவு செய்யறதுக்கோ யாருக்கும் டைம் இல்லை அப்படிங்கறதுனால குடிக்கிற தண்ணியில மூலிகை கலந்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டங்க. இது எப்படின்னு சொல்றேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும், பேனை எடுத்துக்கணும். நான் ஒரு 30 பொருள் சொல்லுவேன். இந்த 30 பொருளை எழுதி வச்சுக்கணும். எல்லா பொருளையும் வாங்க வேண்டாம். இந்த 30 பொருளை எழுதி வச்சுட்டு முடிஞ்சா 30 வாங்கிருங்க. வாங்கி வீட்டுல டப்பால போட்டு வச்சுக்கோங்க. இந்த 30 பொருள்ல ஏதாவது ஒரு 5 பொருளை எடுத்து இடிச்சு வறுத்து இல்ல கசக்கி இல்ல நசுக்கி அரைச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன வெள்ளை கலர் பருத்தி துணி ஒண்ணு வச்சுக்கணும். அதுல இந்த ஏதோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 30 பொருள் சொல்ல போறேன்னு. இந்த 30 பொருள்ல ஏதோ ஒரு 5 பொருள் எடுத்து இடிச்சு அந்த வெள்ளை துணியில போட்டு சின்னதா மூட்டை மாதிரி கட்டிக்கணும். கட்டிட்டு ஒரு நூல் போட்டு கட்டி நீங்க இன்னைக்கு காலையில எந்த குண்டால இல்ல எந்த அண்டால இல்ல எந்த குடத்துல தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த தண்ணி தொட்டியோ அந்த குடத்துலயோ நூல் போட்டு தொங்க விட்டு கட்டி விட்டுறணும். காலையில எந்திரிச்சுன்னா முதல் வேலையை செஞ்சிடணும். என்ன ஆகும், இப்ப காலையில ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா 6 மணிக்கு அந்த கிளியை தொங்க போட்டீங்கன்னா 1 மணி நேரத்துல மூலிகை சாரெல்லாம் தண்ணியில கலந்துரும். பாருங்க, தனியா மூலிகையை சாப்பிட முடியாது, அது நமக்கு டைமும் இல்லை. இப்ப எப்படி தண்ணி குடிக்க போறோமா இல்லையா, அப்ப அந்த 1 ஹவர்ல கலந்துருச்சுன்னா நீங்க ஒண்ணு பண்ணலாம், 1 மணி நேரம் கழிச்சு அந்த கிளியை எடுத்துடலாம். இல்ல ஒரு நாள் ஃபுல்லா ஒரு 5 மணி நேரம், அதிகபட்சம் 5 மணி நேரம் வச்சுக்கலாங்க, அதுக்கு மேல வைக்க வேண்டாங்க, எடுத்துடலாங்க. இப்படி நம்ம இன்னைக்கு குடிக்க வேண்டிய தண்ணியில மூலிகை கட்டி தொங்க போட்டோம்னா மூலிகை சாறு வந்து தண்ணிக்குள்ள கலந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு 30 பொருள் சொல்றேன், அதை எழுதிக்கங்க. அருகம்புல்லு இல்லைன்னா அருகம்பொடி, இது வந்து 2 டீஸ்பூன் கலக்கலாம். வெட்டி வேர் 2 கிராம் கலக்கலாம். தேத்தாங்கொட்டை 2, சித்தரத்தை 2 கிராம், கருஞ்சீரகம் 2 கிராம். நான் அளவு என்ன சொல்ல வரேன்னா அந்த கிளிக்குள்ள 2 கிராம் போடலாம் அப்படிங்கிற மாதிரிங்க. அடுத்தது சுக்கு 2 கிராம் போடலாம். நெல்லிக்காய் ஒரு அரை நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் போடலாம், முட்டை இல்லாம. அதி மதுரம் நன்னாரி வேர் 2 கிராம் போடலாம். வால் மிளகு 2 கிராம், பச்சை கற்பூரம் தேவையான கொஞ்சமா போட்டுக்கலாம். லவங்கம், கருந்துளசி, வெள்ளை துளசி, கற்பூரவல்லி, மருதம்பட்டை, இந்து உப்பு 2 கிராம், மூங்கில் உப்பு
ஒரு கிராம் போட்டா போதும். கடுக்காய் 1 கிராம், அரிசி திப்பிலி 1/2 கிராம், கடல் பாசி 1/2 கிராம், அமுக்குராங்கிழங்கு 2 கிராம், அது ஒரு கிழங்குங்க, அரச மர விதை 2 கிராம், வில்வ இலை ஒரு 5 போடலாம், கொட்டைப்பாக்கு ஒரு 1/2, வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், சுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன், லவங்கம் 1/2, சீரகம் 1/2. அதாவதுங்க இது என்னன்னா, இப்ப நான் சொன்ன 30 மட்டும் இல்லைங்க. இந்த மாதிரி நிறைய மூலிகை இருக்கு, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருக்கு. நான் உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிள் சொல்லியிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, நேரா நாட்டு மருந்து கடைக்கு போங்க. இப்ப சொன்ன லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சொல்லுங்க. சிலதெல்லாம் கிடைக்கும், சிலதெல்லாம் கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ 10 கிராம் 10 கிராம் எவ்வளவு முடியுமோ வாங்கிட்டு வந்து ஒரு 30 டப்பால போட்டு வச்சிருங்க. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மூலிகை ஒரு கடை இருந்த மாதிரி ஆச்சு. திடீர்னு நினைக்காத வியாதி வந்துச்சுன்னா ஏதோ ஒரு வைத்தியம் படிக்கிறோம், அப்போ அந்த மூலிகை எடுத்து நம்ம குடிச்சிட்டும் போயிடலாம். இந்த டப்பால போட்டு வச்சுக்கிட்டு டெய்லி காலையில இது செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க, மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 5 நிமிஷம் ஆகுங்களா, இருக்கிற 5 பொருள் எடுக்கிறீங்க. இல்ல கணக்கு வச்சுக்கோங்க, 1 2 3 30 நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. முதல் நாள் முதல் 5, 6ல இருந்து 10 அது மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. 5 பொருள் எடுங்க. அதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. கெட்டியா இருந்தா தட்டுங்க, இலையா இருந்தா கசக்குங்க. தட்டுங்க தட்டுங்க கட்டுங்க கசக்குங்க ஏதாவது பண்ணி அந்த வெள்ளை துணியில உள்ள போட்டு மூட்டை மாதிரி கட்டி ஒரு நூல் போட்டு தண்ணிக்குள்ள தொங்க விட்டுருங்க. காலையில 1 மணி நேரம் கழிச்சு எடுத்துருங்க. ஏன்னா சில நேரத்துல அந்த மூலிகை போட்டிருக்கீங்க இல்லையா, ஒரு 2 3 மணி நேரத்துக்கு போச்சுன்னா மூலிகை வாசம் அதிகமா சில பேருக்கு குடிக்க முடியாம போகும். இது உங்களோட விருப்பம். ஒன்னும் நீங்க பகல் ஃபுல்லா ஒரு 5 மணி நேரம் அந்த மூலிகை கிளிய வந்து தொங்க விடலாம், இல்ல நீங்க 1 மணி நேரத்துல எடுத்துடலாம், அது உங்க விருப்பம். சில பொருளை போட்டீங்கன்னா தண்ணி கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, இனிமே அந்த பொருளை போடாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இனிமேல் ட்ரையல் அண்டர் நீங்களே கண்டுபிடிங்க எந்த 5 காம்பினேஷன் போட்டா தண்ணி வந்து டேஸ்டா இருக்குதோ. நீங்க ரெசிபி நீங்க ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணி அது என்ன பண்ணுங்க, அதை திரும்ப திரும்ப குடிங்க. எந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ திரும்ப திரும்ப குடிங்க. சில காம்பினேஷன் ஒத்து வராது, சிலது கசக்கும். அப்ப நீங்க அதை அடுத்த நாள் என்ன பண்ணுங்க, அது வேண்டாம்னு சொல்லி மாத்திருங்க. இப்படி நாம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க உடம்புக்கு தேவையான எல்லா மூலிகையும் கிடைக்குங்க. தனித்தனியா மூலிகை எல்லாம் தேட வேண்டாம். உங்க வீட்லயே மூலிகை வச்சுக்கிட்ட மாதிரியாச்சு, உடம்பு கொடுத்த மாதிரியாச்சு. இது ஒரு அருமையான மூலிகை தண்ணீர். நீங்க வேணா இதை வியாபாரமா பண்ணலாம். இந்த மாதிரி 30 மூலிகையோட பேரை போட்டு என்கிட்ட வாங்கன்னு சொல்லி எல்லாம் 5 டப்பாவை போட்டு மொத்தமா 30 டப்பா ஒரு சின்ன டப்பால போட்டு மூலிகை குடிநீர் கிட் அப்படின்னு சொல்லி நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வந்த மாதிரியாச்சு, மக்களுக்கு நல்ல விஷயம் போய் சேர்ந்த மாதிரியாச்சு, மக்கள் ஆரோக்கியமா மூலிகையோட இயற்கையா வாழ்ந்த மாதிரியாச்சு. பாருங்க, ஒரு அருமையான ஐடியா. அந்த காலத்துல இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயம் தான் பண்ணுவாங்க, ஆனா நல்லா இருப்பாங்க. இப்பெல்லாம் நமக்கு அந்த சின்ன சின்ன விஷயமே தெரியாதனால நல்லா இல்லைங்க. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்கிறத நாம எல்லாம் கண்டுபிடிச்சு அதை மக்களுக்கு சொல்லி நாமளும் வாழ்ந்து மற்றவங்களும் வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த உலகத்தை மீண்டும் நாம் மருந்தில்லாத உலகத்துக்கு கொண்டு போக முடியும், தற்சார்பு வாழ்க்கை வாழ்க்க முடியும். எனவே மூலிகை குடிநீரை அனைவரும் குடிப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு மூலிகை குடிநீர் பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்து அதனுடைய பயன்பாடுகளையும் அதனுடைய செயல்பாடுகளையும் நமக்கு அற்புதமாக விளக்கிய ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. மற்றும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக தொடர்ந்து நமக்கு வர்மா பற்றி வகுப்பு எடுத்துக்கொண்டே இருந்த முகுமாரீஸ்வரி மேடம் அவர்களுக்கு சொந்த வேலை காரணமாக வெளியூர் சென்றிருப்பதால்
இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக புதிய ஒரு அன்பர்கள் வர இருக்கிறார்கள். அதாவது யோகாவின் மகத்துவம், அதனுடைய மருத்துவம் என்பதை பற்றி நாம் தினமும் யோகா பயிற்சிகள் மற்றும் பல்வேறு பயிற்சி முறைகள் செய்து கொண்டிருந்தாலும் அதனுடைய பயன்பாடுகள் நமக்கு அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அவர்களின் தனிப்பட்ட திறமையினால் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க வந்து பல்வேறு விதமான நாடுகளுக்கு சென்று பல்வேறு விதமான பயிற்சி முறைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் யோகா டிப்ளமோ இன் யோகா, டிப்ளமோ இன் பல்வேறு யோகா கிளாஸ்ல வந்து அவங்க வந்து பல்வேறு விதமான டிப்ளமோ பயிற்சிகளையும் சிங்கப்பூர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு மெடலிஸ்ட் அப்படிங்கிற பட்டங்களையும் வாங்கியிருக்காங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிண்ண சாதனையாளராகவும் அவர்கள் வந்து விளங்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பயிற்சி முறைகளை வந்து யோகா வந்து பல்வேறு நபர்களுக்கு தெரியப்படுத்தி பல்வேறு நாடுகளுக்கும் சென்று இதன் பயன்பாடுகளை செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார். மற்றும் கோயம்புத்தூர்ல வந்து எஸ்எஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு இதையும் நிறுவனத்தையும் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட நெருங்கிய அந்த நிஷ்டையில வந்து தொடர் வகுப்பையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த டாக்டர் உமா அவர்கள் இன்று வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா யோகாவின் மகத்துவம் மற்றும் அதனுடைய மருத்துவம் என்ன என்பதை பற்றி நேரடியான விளக்கங்கள் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலச்சக்கரம் 2 நிகழ்வில் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க உமா மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேடம் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே மேடம். அறிமுகப்படுத்தியதுக்கு மிக்க நன்றி சார். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. யோகாவின் மகத்துவத்தை பற்றி நமக்கு அளித்த மகான்கள், சித்தர்கள், குருமார்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த அற்புதமான காலை சக்கரம் நிகழ்வை எனக்கு அறிமுகப்படுத்திய ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அற்புதமான வாய்ப்பை அளித்த காலை சக்கரம் நிகழ்வை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி சங்கம் காரைக்கால் பிரெஞ்சு சிட்டி திட்ட தலைவர், செயலாளர் மற்றும் அனைவருக்கும் அவர்கள் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி அறிமுகம் வந்து பண்ணியிருந்தாங்க. மிக்க நன்றி. சைனா, மலேசியாலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா யோகா போய் அதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுட்டு இங்கேயும் வந்து அது ரொம்ப நாளா நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். மற்றும் தெரப்பட்டிக் யோகா, ஒரு டிசீஸ் நல்லா பண்றதுக்கு என்னென்ன யோகா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யோகாவுல நமக்கு இருக்கு. அது வந்து ஒரு நாள் 2 நாள் வந்து கண்டிப்பா 1 மணி நேரத்துல நமக்கு தீராது. எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு 1/2 மணி நேரத்தில் எவ்வளவு நம்மளால மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவ்வளவு நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம்.
நம்ம ஏன் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆரோக்கியத்துக்காக நம்ம எவ்வளவோ வந்து பயிற்சி எல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப யோகா வாக்கிங் போறோம், ஜிம் போறோம், ரன்னிங் போறோம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நம்ம யோகாவ நம்ம வந்து சூஸ் பண்ணணும்? யோகாவுக்கும் மற்ற உடற்பயிற்சிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு? என்ன பெனிஃபிட் இருக்கு? அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். "வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும்" என்பது வள்ளுவர் வாக்கு. இந்த உடலை நோய்கள் வருவதற்கு முன்பு காப்பதற்கும், இனி நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் யோகா ஒரு சிறந்த மருந்துன்னே நம்ம சொல்லலாம். அப்புறம் நம்ம யோகானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யோகா இஸ் எ சயின்ஸ். யோகா இஸ் எ மெடிசன். யோகா இஸ் நாட் ரிலேட்டட் வித் ரிலிஜியன். இது ஒரு ரிலிஜியன் சம்பந்தப்பட்டதெல்லாம் கிடையாது. வந்து பாத்தீங்கன்னா, யோகா வந்து இன்னைக்கு நேத்தெல்லாம் வந்தது இல்லைங்க. பல வருஷத்துக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மளுடைய சித்தர்கள், முக்கியமா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சித்தர்கள் வழி வழியாக நமக்கு வந்து சொல்லிக் குடுத்த ஒரு விஷயம் தான் யோகான்றது. ஆனா வெளிநாட்டுக்காரங்கலாம் பாத்தீங்கன்னா, அத வந்து நம்மகிட்ட வந்து அத அவங்க ஃபாலோ பண்ணிட்டு, நம்மகிட்ட அத தெரிஞ்சுட்டு, அவங்க ரெகுலரா போய் அவங்க அதனுடைய பெனிஃபிட் அறிஞ்சு அவங்க வந்து அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா, நம்ம மக்கள் கிட்ட கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லலாம். இப்ப இந்த கொரோனா டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த யோகானுடைய விழிப்புணர்வே நமக்கு வந்து அதிகமா வந்திருக்கு. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, யோகானுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியணும் இல்லையா? இவ்ளோ யோகா எல்லாம் பண்றாங்க. என்ன அதுல நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? பிசிக்கல் பெனிஃபிட் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செரிமான பாதை, சுவாச பாதை, ஃப்ளெக்சிபிலிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் அதிகமாகும், பெட்டர் போஸ்டர், நம்ம ஷோல்டர் ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிறது, மற்றும் பார்த்தீங்கன்னா, நரம்பு மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், இனப்பெருக்க மண்டலம் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்தன் ஆகும். எல்லாத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன், அப்புறம் ஆக்ஸிஜன் லெவல் அதிகமாகிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகிறது. இந்த மாரி நெறைய விஷயம் பிசிக்கல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. மென்டல் பெனிஃபிட்ஸ் என்ன கிடைக்குது? ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் முக்கியமான பாயிண்ட். இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் தான் ஒரு பெரிய பிசினஸ்ன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சின்ன குழந்தை கூட ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுது. அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுறது, ஃபோக்கஸ்டு மைண்ட், நம்ம இம்ப்ரூவ் அவர் மூட், இன்கிரீஸ் ஃபோக்கஸ்டு மைண்ட், கான்சன்ட்ரேஷன் இந்த மாரி நம்ம மைண்ட பத்தி நெறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிட்டே போலாம். ஒரு விஷயம் செய்யும் பொழுது நம்மளுடைய மனம் எங்கேயோ இருக்கும், உடல் மட்டும் செஞ்சு கொண்டிருக்கும். அப்ப உடலும் மனதையும் இணைப்பதுதான் யோக பயிற்சி. அப்புறம் யோகா பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து அ டைரக்ட்டா ஆசனாவுக்கு போய்க்கிறாங்க. அப்படி வந்து பண்ணக்கூடாது. வார்ம் அப் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா, லாக் ஆயிருக்கும். நம்மளுடைய மூடு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெட்ச் பண்ணணும். நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெட்ச் பண்ணிட்டு வார்ம் அப் பண்றது, யோகா பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப யோகா பிராக்டிஸ்ல இவ்ளோ இருக்கு, நன்மை இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெறைய பேர் சொல்றாங்க, யோகா நெறைய இருக்கு மேடம். நான் எத சூஸ் பண்றது? வெறும் மெடிடேஷன் மட்டுமா? வெறும் பிராணாயாமா மட்டுமா? வெறும் ஆசனா மட்டுமா? இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குழப்பமா இருக்கு. அதுல வந்து சிம்பிளா ஆசனா, பிராணாயாமா, மெடிடேஷன், சன் சொலிடேஷன், முத்ராஸ் இந்த மாதிரி ஒரு மிகச் சிறிய கம்மியான விஷயம் தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள வர்றதுக்கே ரொம்ப யோசனை பண்றாங்க. இது இத்தனை பண்ணணுமா? அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாத்தீங்கன்னா, அஷ்டாங்க யோகான்னு சொல்லப்படுது. இப்ப 8 லிம்ஸ் ஆஃப் யோகா இருக்கு. இயமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகார, தாரணை, தியானம், சமாதி. இப்ப ஸ்டூடண்ட்ஸ் வர்றாங்க சென்டருக்கு. வந்தவுடனே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு டைரக்ட்டா தியானம் வேணுங்க. எனக்கு மைண்ட் சரியில்ல அப்படிங்கிறாங்க. அப்படி வந்து உடனே நம்ம தியானத்துக்கு போக முடியாது. அதுக்கு ஒரு சில படிநிலைகள் இருக்குது. அதுதான் 8 லிம்ஸ் ஆஃப் யோகான்னு சித்தர்கள் நமக்கு வந்து குடுத்திருக்காங்க. இயமா, நியமா, ஆசனா, ஆசனாவே பாருங்க 3வது நிலை தான். பிராணாயாமா 4வது நிலை தான். வந்த உடனே நம்ம பிரீத் எப்படி இருக்கு? அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் தான் யோகா பண்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். வேற இவ்ளோ யோகா இருக்கே! இவ்ளோ ஆசனா 89 லட்சம் ஆசனா இருக்குங்க. இவ்ளோ யோகாசனம் இருக்கே! நம்ம இத்தனையுமே நம்ம பண்ணணுமா? நெறைய வந்து யோகாக்குள்ள வர்றதுக்கே யோசனை. என்னால கைய கால தூக்கி ஆசனா பண்ண முடியாது. அதனால நான் சும்மா வாக்கிங்கே போயிட்டு வந்துர்றேன். அப்படின்ற மாதிரிலாம் நெறைய மக்கள் வந்து அவங்களுடைய எண்ணத்தில் இருக்கு. நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவங்க உடலை அறிந்து, உயிரை அறிந்து, நமக்கு நூல்களாக இயற்றியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோமான்றதே சந்தேகமா தான் இருக்கு. இருக்கிறாங்களா அந்த மாரி நமக்கு எழுதி குடுத்துருக்காங்களானாவே நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நம்ம அந்த டைம் இல்லாத மாரி தான் இருக்கு. எவ்வளவு ஒரு அற்புதமான பாடல் பாருங்க. "ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரிக்கும், காற்றைப் பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை. காற்றைப் பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றுவன் உதிக்கும் குறியதுவாமே." நெறைய ஆசனா இருக்கு.
ஆனா ஒரு சில ஆசனத்தில் அமரும் பொழுதே நமக்கு கூற்றுவன்னா யமன். யமன் கூட நெருங்க பயப்படுவானாம். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு பாருங்க. கூகுள்லாம் கிடையாதுங்க அப்பல்லாம் அந்த காலத்துல. ஜஸ்ட் அவங்க உடலை அறிந்து, உயிரை அறிந்து அவங்க வந்து நமக்கு எழுதி வச்சிருக்காங்க. நெறைய பாடல்கள் 3000 பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு பாடல்லயே இவ்ளோ பெனிஃபிட் இருக்கு பாருங்க. அடுத்து யோகாசனம். யோகாசனம்னா என்ன? இப்ப நீங்கலாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, சுகாசனம் சொல்லுவோம். இப்ப அ இந்த ஆசனத்துல நம்ம உட்காரும் பொழுது, சாதாரண ஆசனத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஒரு கால் மடக்கி உட்கார்ந்துருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனசு அமைதி நிலைக்கு போக மாட்டேங்குது. உடல் அந்த நிலைக்கு போக மாட்டேங்குது. அப்படியே பெண்ட் பண்ணி, அந்த முதுகெல்லாம் நல்லா பெண்ட் பண்ணி, நல்லா குனிஞ்சு, நம்ம பாட்டுக்கு அப்படியே கூனி, அந்த மாரி தான் உட்கார்ந்துருக்கோம். இப்ப வெளி சூழலுக்கு நம்மளுடைய உடல் கட்டுப்படுது, மனது கட்டுப்படுது. இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது வெளியில ஏதோ நடக்குது. அப்புறம் வெளியில இருக்கிற மனிதர்கள் இல்லனாலும், நம்ம வீட்ல இருக்கிற மனிதர்களே நம்ம சொல்றோம், அவங்க சொல்றத கேட்கறது இல்ல. அதனால வந்து எனக்கு நிம்மதி இல்ல. அப்படின்ற மாதிரிலாம் நம்ம மைண்ட் இருக்கு. வஜ்ராசனம். இத்தன நாள் கிளாஸ் கூட நீங்கலாம் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. வஜ்ராசனத்துல உட்கார்ந்து, ஐஸ் க்ளோஸ் பண்ணி, நம்ம மூச்ச கவனிக்கும் பொழுது, வெளி சூழலுக்கு கட்டுப்படாததாங்க இருப்போம். நம்ம எப்படி இருக்கிறோம்னா, என் வீட்ல இருக்கிற அம்மா சொல்றத கேட்கறது இல்ல. நான் சொல்றது கேட்கறது இருக்கு. அதனால எனக்கு ஹாப்பி போச்சு. ஹஸ்பண்ட் சொல்றது கேட்கறது இல்ல. அதனால எனக்கு ஹாப்பி போச்சு. என்னுடைய பாஸ் சொல்றது, என்னுடைய ஃப்ரெண்ட் நான் சொல்றத கேட்கறது இல்ல. என்னுடைய நிம்மதி போச்சு. வெளி சூழல், வெளி மனிதர்களால நம்ம பாதிக்கிறோம். ஆனா நம்ம நிம்மதி எங்க தேடணும்? நம்ம உள்ளுக்குள்ள தேடணும். அந்த ஆசனத்துல வஜ்ராசனத்துல உட்கார்ந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் 5 செகண்ட் இருந்து பாருங்க. நமக்கு அந்த மன அமைதி, வெளி சூழலுக்கு கட்டுப்படாத நம்ம உடல்நிலை, மனநிலை எல்லாமே கிடைக்கும். அதுதான் யோகாசனம். அப்ப ஆசனத்துக்கும், சாதாரண நிலைக்கும், யோகாசனத்துக்கும் இதுதான் வந்து டிஃபரெண்ட். நம்ம அடுத்த கிளாஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா, அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அத நம்ம ப்ரொசீஜரா செஞ்சு பார்க்கலாம். அப்புறம் பிராணாயாமம். மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சினா என்ன? பிராணாயாமம். யோகாவுல பிராணாயாமம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ச இட் கிளென்சஸ் 72,000 நாடிஸ் இன் ஆர் பாடி. 72,000 நாடி நரம்புகளை சுத்தப்படுத்துகிற பயிற்சி பிராணாயாம பயிற்சி. இந்த அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்திலும் உள்ளது. காயமே என்பது பொய்யடா, வெறும் காற்றடித்த பையடா என்பது சான்றோர் வாக்கு. இப்ப ஆமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 4 வாட்டி தான் சுவாசிக்குது. எவ்ளோ வருஷம் உயிர் வாழுது பாருங்க. நம்ம ஹியூமன் வந்து பாத்தீங்கன்னா, 12லிருந்து 16 தடவ சுவாசிக்கிறோம். இந்த சுவாசம் எப்பொழுது நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கிறதோ, நம்மளுடைய வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் இந்த பிராணாயாமா பயிற்சி. திருமூலர் பாருங்க, "புல்லினும் மிக்க புரவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம்தனில் களிதரும் துள்ளி குதிப்பிக்கும். உள்ளது சொன்னோம் உணர்வு உள்ளோருக்கு." எவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கு பாருங்க. இந்த காற்றை, இந்த பறவையை விட வேகமாக செல்லக்கூடிய இந்த காற்றை நாம் கையாள தெரிந்து கொண்டால், நெறிப்படுத்த தெரிந்து கொண்டால், ஆரோக்கியமாக வாழலாம், ஆனந்தமாக வாழலாம். எவ்வளவு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு? 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. என்னவோ காத்து அப்படி போயிட்டு இருக்குது. அத எதுக்கு உட்கார்ந்து மூச்சை எடுத்து பண்ணணும்? அப்படின்றனுடைய திங்கிங் தான் நமக்கு வந்து இருக்கு. அடுத்ததான் மெடிடேஷன். எங்க மேடம் நான் மெடிடேஷனுக்கு உட்கார்ந்தா 1008 எண்ணங்கள் வருது, போகுது. ஏதாவது உட்கார முடியுமா? ஏதோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போகணும். ஆள் இல்லாத, சப்தம் இல்லாத நிலைக்கு போகணும். அப்பதான் நமக்கு மெடிடேஷன் வரும். அப்படி ஒண்ணும் கிடையாது. வந்து வந்து பாத்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் கடகடன்னு ரயில் ஓடிட்டே இருக்கு, சவுண்ட் இருந்துட்டே இருக்கு. அங்கேயும் நீங்க உட்கார்ந்து மூச்சை கவனித்தால், கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, மெடிடேஷன் கிடைக்கும். உட்கார்ந்து மூச்சை கவனிக்க ஆரம்பியுங்கள். அங்கேயும் மெடிடேஷன் நடக்குது. இப்ப வந்து ஒரு வேலை செய்யும் பொழுது, ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கும் பொழுது, அதனுடைய நீங்க வந்து டிராவல் பண்ணீங்கன்னா, அங்கேயும் மெடிடேஷன் நடக்குது. திருமூலர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. காலை எழுப்பி மீனுக்காக காத்திருக்கும் கொக்கு போல தியானம் பண்ண வேண்டும். இப்ப வந்து அந்த கடல்ல இந்த ரிவர்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு இது இருக்கும். மீன் இருக்கும். கொக்கு அங்க உட்காந்துருக்கும். மீன் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. ஒரு கல்லு, ஒரு ஃபுட் போட்டா ஏகப்பட்டது வந்துருங்க. அப்ப என்ன பண்ணணும்? அது எப்ப வருதோ அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அப்ப மெடிடேஷன்ன்றது அதுதான். மெடிடேஷன் தியானம் பண்ண வல்லவருக்கு உடல் என்றுமே அழியாது. சித்தர்களுடைய வாக்கு.
சூரிய நமஸ்காரம். இப்ப யோகாவே என்னால பண்ண முடியல. ஒரு 12 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு, ஒரு வார்ம் அப் குடுத்துட்டு, ஒரு பிரீதிங் குடுத்துட்டீங்கன்னா, அன்னைக்கு இந்த யோகா கம்ப்ளீட் ஆயிரும். 12 ஸ்டெப்ஸ்லயும் எல்லா வித சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகுது, கிளாண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. சூரிய நமஸ்காரத்துல எல்லா பெனிஃபிட்டுமே இருக்கு. அடுத்து முத்ரா. இப்ப என்னால உட்கார்ந்து குனிந்து, உட்கார்ந்து நிமிர்ந்து ஆசனா பண்ண முடியலன்னா, நெறைய முத்ரா இருக்கு. 4, 5 முத்ரா தெரிஞ்சா போதுங்க. முத்திரைகள் செய்தால் மாத்திரைகள் விளக்கலாம். எவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கு பாருங்க. நம் உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, நீர் மிகினும் நோய், குறையினும் நோய். நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கூலான பிளேஸ்க்கு போயிட்டு வந்தோம்னா, நமக்கு கபம் சம்பந்தப்பட்ட நோய் வந்துரும். அப்ப காத்து அதிகம், வாதம் சம்பந்தப்பட்ட நோயி. அப்ப இந்த 5யுமே கட்டுப்படுத்துறது தான் நமக்கு முத்ரா. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒண்ணும் வேண்டாங்க. உட்கார்ந்த இடத்திலேயே நம்ம பண்ணலாம். இப்ப கார்லயே போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். டிரைவ் ஒருத்தர் பண்ணிட்டு போறாங்க. நம்ம சும்மா உட்காந்துட்டு வரோம் பக்கத்துல. அப்போ ஒரு முத்ரா வச்சு, ஒரு சின் முத்ரா வச்சுட்டு மனசுக்கு மூச்ச கவனிச்சோம்னா, நம்ம மனசு அமைதி கிடைக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் முத்திரை மூலமே நமக்கு வந்து கிடைக்குது. எப்படி இப்ப நோய் எல்லாம் சரியாகுது? பிரிவென்ட் கேன்சர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, எங்க ஸ்டூடண்ட் இப்ப சுகர்ன்னு கூட 2 வருஷம் வந்தாங்க. இப்ப சுகர் சுத்தமா கிடையாது. பிபி வந்தாங்க, கொலஸ்ட்ரால் வந்தாங்க. எப்படி சரியாகுது? வந்து பாத்தீங்கன்னா, "வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை." ஃபர்ஸ்ட்டே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்ப யோகா நோய்கள் வருவதற்கு முன்பு நம்மள காப்பாத்துதுங்க. வந்த பின் அத கட்டுக்குள் வைக்குது. இனி நோய் வராம காப்பாத்துது. எப்படி ஹவ் யோகா பிரிவென்ட் டிசீஸ், யோகா கியூர், ரூட் ஆஃப் காஸ் அவ்வளவுதாங்க. எப்படி பிரிவென்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ரூட் ஆஃப் காஸ் என்ன அது கண்டுபிடிச்சுட்டா போதும் அவ்வளவுதான். இப்ப மைக்ரேன் இருக்கு. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தலைவலி. ஒரே மாதிரி தலைவலி கிடையாதுங்க. இப்ப சாப்பிடாம கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டோம்னா தலைவலி வருது. ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. ஸ்ட்ரெஸ்னால தலைவலி வரும். அப்புறம் பசினால தலைவலி வரும். அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட ஒரு சிலருக்கு தலைவலி வருதுங்க. இப்போ ஒரு லைட் நம்ம கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்போசிட்ல ஒரு வண்டி வருது. அப்ப அதனுடைய லைட் கண்ணுல அடிச்சுச்சுன்னா கூட தலைவலி வருது. இது மாரி நெறைய ரூட் ஆஃப் காஸ் மைக்ரேனுக்கு மட்டும் நான் சொல்லல. மத்த எல்லாத்துக்குமே ரூட் ஆஃப் காஸ் கண்டுபிடிச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா யோகா அந்த விஷயத்த தான் பண்ணுது வந்து பாத்தீங்கன்னா. இப்ப இது சூப்பர் கம்ப்யூட்டருங்க நம்மளுடைய மூளை. இப்பத்த கம்ப்யூட்டர்லாம் என்னத்துக்கு பாத்தீங்கன்னா, மவுஸ் நம்மகிட்ட இருக்கு. சூப்பர் கம்ப்யூட்டர் நம்ம பிரெயின். அத எப்படி ஆப்பரேட் பண்றது தாங்க தெரியல. நல்ல எண்ணங்கள் வரும்பொழுது என்ன பண்ணணும்? நம்மளுடைய பிரெயின ஆன் பண்ணி வச்சுக்கணும். கெட்ட எண்ணங்கள், தேவையான விஷயங்கள் நெறைய நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா தேவையில்லாத விஷயங்கள் வரும்பொழுது நம்மளுடைய பிரெயின், நம்ம மைண்ட் என்ன பண்ணணும்? ஆஃப் பண்ணி வைக்கணும். அந்த ஆஃப் பண்ணி மவுஸ் நம்மகிட்ட இருக்கு. அத எப்படி ஆன் பண்றது, ஆஃப் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறது தாங்க யோகா. அந்த வழி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சக்சஸ் தான் நமக்கு. இஸ் இட் பாசிபிள் டூ கியூர் டயாபிட்டிஸ்? டயாபிட்டிஸ் நம்ம வந்து கியூர் பண்ண முடியுமா? கண்டிப்பாங்க. நிஜமா எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருக்காங்க. டயாபிட்டிஸ்லாம் கியூர் பண்ணியிருக்காங்க. டைம் இருந்தா அவங்கள கூட நான் பேச சொல்றேன். கிரானிக் டிசீஸ் பெரிய பெரிய டிசீஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கு. கோசாஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 வித கோசா இருக்கு நம்ம உடம்புல. பிராணமய கோசம், அன்னமய கோசம், விஞ்ஞானமய கோசம், மனோன்மய கோசம், ஆனந்தமய கோசம். நம்ம அதிகமா எதுல ஒர்க் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, அன்னமய கோசம், பிசிக்கல். அன்னமய கோசம்னா என்ன? 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ ஃபுட் போட்டுட்டே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒர்க் பண்றது பிராணமய கோசம். நம்மளுடைய லங்ஸ் கெப்பாசிட்டி தான் இன்கிரீஸ் பண்ணணும் நம்ப. இப்ப எல்லாமே பண்ணியாச்சு, யோகா பண்ணியாச்சு, மெடிடேஷன் பண்ணியாச்சு. ஒரு சில நன்மைகள் கிடைக்க மாட்டேங்குதே! அப்படின்னு பார்த்தா, டயட். அவ்ளோ டயட்லாம் நம்ம அதிகம்லாம் போகவே தேவையில்லைங்க. சொல்றாரு பாருங்க திருமூலர், "உடம்பார் அழியீர் உயிரார் அழிவர். திறம்பட மெய்ஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனா." இந்த உடம்பு தாங்க நம்ம வளர்த்தி வச்சிருக்கோம். அதுக்கு இருக்கிற உயிரை வளர்ப்பதுதான் நம்மளுடைய யோகக்கலை. "மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அற்றது போற்றி உனின்" திருவள்ளுவர் கூற்று. "அற்றால் அளவறிந்து உண்க, அஃதுடம்பு பெற்றாலும் ஏது பயன்." எவ்வளவு ஒரு அட்டகாசமான ஒரு பழமொழிலாம் பாருங்க. "பசித்த பின் புசி" என்பது பழமொழி. "உணவை மென்றே உண்க, இல்லையேல் தின்றாலும் ஏது பயன்." நம்ம எதுங்க அதெல்லாம் ஃபாலோ பண்றோம்? சோசியல் மீடியா இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அளவா பயன்படுத்தணும் நம்ப. நெக்ஸ்ட். இது டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஎம்சி கேஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். நீங்க யூடியூப்லாம் கூட பார்க்கலாம் இவங்களுது. அ யோகா பண்ணுங்க, பிராணாயாமா பண்ணுங்க, ஆசனா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. என்கிட்ட வராதீங்க.
வர வேண்டிய சுச்சுவேஷனே இருக்காது அப்படின்னு இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன் டாக்டர் பி.எம். ஹெக்டே கார்டியாலஜிஸ்டுங்க இவங்க. இதய அறுவை சிகிச்சை நோய் நிபுணர், கர்நாடகாவை சேர்ந்தவர். இவரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்றாருன்னா, அலோபதியே நமக்கு தேவையில்ல. ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், யோகா இதுலதான் நமக்கு எல்லா பெனிஃபிட்டும் இருக்கு. இப்ப மெடிசன் சாப்பிடும்போது சைடு எஃபெக்ட் வருது. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்ப்பெல்லாம் இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்திருக்காங்க. இவர் இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு பத்ம விபூஷன் கூப்பிட்டு கவர்மெண்ட் கொடுத்துருக்குங்க. அப்ளை எல்லாம் பண்ணல, கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோ நிறைய இருக்கு, பாக்கலாம் நீங்க. அடுத்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸாவே இப்ப போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரெஸ்ன்றதே ஒண்ணும் இல்லைங்க. இப்ப வந்து டைம் இருந்தா கூட நம்ம ஸ்ட்ரெஸ் எப்படி உடனே போகுதுன்னு கூட பிரீத்ல இருக்கு. நமக்கு டைம் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால அடுத்த வகுப்புல கூட எப்படி இது யூஸ் பண்றதுன்னு கூட பிராணாயாமம் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் நீக்கிறதுன்னு கூட நம்ம பார்க்கலாம். சின்ன விஷயம் தாங்க. இப்ப டாக்டர் ஃபஸ்ருல் ரஹ்மான் எம்பிபிஎஸ். அவர் வந்து எம்பிபிஎஸ் தாங்க, அலோபதி தான் படிச்சிருக்கிறாரு. 3 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அலோபதியில போய் அதுல எல்லாம் பயன்படுத்தி அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்சு யோகாவுக்கு திரும்பி நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. மருந்தால் வரும் நோய், நம்ம எடுத்துக்கிற மருந்துலே நோய் வருதுன்னு இவர் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாருங்க. அடுத்து கூகுள் சர்ச். இப்ப நம்ம கூகுள்ல சர்ச் என்ன பண்றோம், ஒரு லொகேஷன் பண்றோம், இல்ல வேற எது வேணாலும் கூகுள்ல தான் இப்ப சர்ச் பண்றோம். பக்கத்துல இருக்கிறவங்க கூட கேட்கறது கிடையாது. ஏதாவது தேவையா உடனே கூகுள்ல போய் சர்ச் பண்ணு. ஹெல்த்துக்காக என்னங்க சர்ச் பண்றோம், tabletwise.com கூகுள்ல போய் tabletwise.com நீங்க சர்ச் பண்ணி நீங்க ரெகுலரா இப்ப ஏதாவது ஒரு இஷ்யூஸ்க்கு நீங்க வந்து இது எடுத்துட்டு இருப்பீங்க மெடிசன். அந்த மெடிசனை நீங்க மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன சைடு எஃபெக்ட் வரும்னு அதுல வந்துருங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும், மெடிக்கல் ஃபீல்ட்ல எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அது வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் அதுல இருந்து நம்மள காப்பாத்திக்கணும். இது எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா யோகான்றது 1% தான் தியரி, 99% பிராக்டிக்கல் தாங்க. ரெகுலர் பிராக்டிஸ் கண்டிப்பா வேணும். நமக்கு இருக்கிற 24 மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி யோகா பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். யோகா கவிதை மட்டும் சொல்லிட்டு நான் வந்து முடிச்சிடுறேன், நேரமாகுது. யோக பயிற்சியை விட்டு விடாதே, பிராணாயாமத்தை உடும்பு பிடிப்போல் செய். இதுவரை இல்லாவிடினும் இனியாவது யோகாவை தேடி புறப்படு. அரசனாய் வாழ்வாய் நீண்ட நாள் ஆரோக்கியமாக. பாடி கெட்ஸ் பியூரிஃபைட் வித் வாட்டர், மைண்ட் கெட்ஸ் பியூரிஃபைட் வித் மெடிடேஷன், breath gets purified with pranayama. You do yoga wellness, you don't do yoga illness. உன் மூச்சை கவனித்துப் பார், உன்னுடைய ஆயுள் கூடும். உன்னுடைய பேச்சை கவனித்துப் பார், உன் மதிப்பு கூடும். உன்னுடைய மைண்டை கவனித்துப் பார், உன்னுடைய செயலை கவனித்துப் பார். இந்த உலகம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும், உயர்ந்த இடத்தில் வைக்கும். நன்றி. எனக்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை அளித்த அனைவருக்கும், ரோட்டரி சங்கம் சார்ந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு இது மட்டும், அப்ளிகேஷன் மட்டுங்க. ஒரு அலோபதி டாக்டர் சம்பந்தமான ஒருத்தர் ஸ்டூடெண்ட் வந்து படிச்சிட்டு இருக்காங்க, பிசியோதெரப்பி. அவங்க வந்து சும்மா ஒரு செகண்ட் சொல்லுவாங்க. டைம் இருக்காங்க சார்? ஒரே செகண்ட் மட்டும் அவங்களுடைய சொல்லலாம் மேடம். உங்க சென்டர்ல படிச்சிட்டு இருக்காங்க ஒரு 2 பேர் சார். அவங்க நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் ஒரு 2 பேர் மட்டும் சொல்றது டைம் இருக்காங்க சார்? ஒரு 2 செகண்ட் இருக்கு. இப்ப மேடம் வந்து பாத்தீங்கன்னா காலையில கிட்டத்தட்ட ஒரு 4 மணில இருந்து அவங்க டைரக்ட் கிளாஸ் வந்து அவங்க கோயம்புத்தூர்ல எடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து டைரக்ட் பயிற்சியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களோட அனுபவங்களை வந்து இப்ப நமக்கு தெரிவிக்கிறதா சொல்றாங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. 2 பேர் மட்டும் சார். அப்புறம் டைம் இருந்தா மத்த கிளாஸ்ல கூட பண்ணி. ஓகே, இது ஸ்கிரீனை கூட ஆஃப் பண்றீங்க மேடம் டைரக்டா? என்ன சார் பண்றது? இது ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிட்டுங்க, அந்த இது போட்டிருக்கீங்களா? ஓகே சார். ஓகே, ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டுங்களா? ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ. இவங்க வந்து ஒரு 2 months தான் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஹலோ, குட் மார்னிங். என் பேர் திருத்தி. ஸோ நான் கேஎம்சிஹெச் மெடிக்கல் காலேஜ்ல பிசியோதெரப்பி படிச்சுட்டு இருக்கேன். இங்க வந்து எனக்கு ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு வந்துட்டு.
ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருந்துச்சு, பட் இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஹெடேக் அண்ட் ஸ்ட்ரெஸ் நிறையா இருந்துச்சு, ஸோ அதுவும் குறைஞ்சிருக்கு. அண்ட் டயட் அண்ட் ஆப்பிடைட்டும் நல்லா இதா இருக்கு. கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் ஹெல்ப் மீ அ லாட். தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5:15க்கே இவங்க எல்லாம் வந்து வந்துடுறாங்க. இந்த ஜென்ரேஷன் பாருங்க, இவங்க ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லலாம். இந்த ஜென்ரேஷன் உள்ளார வர்றதுதான் நாங்க வந்து ரொம்ப விருப்பம் எங்களுக்கு. இப்ப நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெல்த் கொடுக்கறத விட ஹெல்த் தாங்க கொடுத்துட்டு போகணும். அப்ப எவ்வளவு வெல்த் கொடுத்தாலும் ஹெல்த் இருந்தாதான் அதை அனுபவிக்க முடியும். இந்த ஒரு 5:15க்கு 5:30க்குள்ளார இவங்க எல்லாம் இங்க வந்துருவாங்க. இது முடிச்சிட்டு போய் அவங்க வந்து காலேஜ் போறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் அவங்க அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. ஹலோ, குட் மார்னிங் எவ்ரி ஒன். நான் வந்து காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கேன். நான் 2 months தான் இங்க வந்துட்டு இருக்கேன். நானு எனக்கு எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். ஏப்பமா வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த வந்த 1 monthலயே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஆன்சியட்டி போயிடுச்சு, கோபம் அது எல்லாமே 75% வந்து குறைஞ்சிருச்சு. கட் ப்ராப்ளம் எல்லாமே வந்து கிளியர் ஆயிருங்க. இவங்களுக்கு கட் ப்ராப்ளம் இருந்தது ப்ரொஃபஸருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 month தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கட் ப்ராப்ளம் மெடிசன் எடுத்ததை விட இப்போ வந்து 75% அவங்களே வந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு தெரபியூட்டிக் யோகா கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்குங்க. ஓகே சார், டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் எடுத்துட்டோம். பரவாயில்ல மேடம். ஓகேங்களா? ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. நன்றி மேடம். காலை சக்கரம் நிகழ்வுல வந்து இப்ப எங்களோட தொடர் பங்களிப்பு பாத்தீங்கன்னாலே தெரியும். உங்களோட அனுபவங்கள் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத தான் நாங்க சொல்ல விரும்பலாம். கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து நல் விஷயங்களும் இந்த காலை சக்கர நிகழ்வுல நடந்துட்டு இருக்குது. நாங்களும் எப்படி நீங்க வந்து டைரக்ட் லைவ்ல நீங்க வந்து இது மாதிரி பயிற்சிகள் கொடுத்து நிறைய பேரை வந்து நல்ல விதமா சிறப்பா வாழ வைக்கிறீங்களோ, அந்த வித பயிற்சிகளையும் நாங்க ஜூம்ல வந்து டெய்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு உங்களுடைய ஆத்மார்த்தமான இந்த அறிவுரைகளும் இந்த விஷயங்களும் இன்னைக்கு வந்து எங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக நாங்கள் கருதுகிறோம். கண்டிப்பாக யோகாவின் மகத்துவம், அதனுடைய மருத்துவம். அதாவது மருத்துவம் என்பதை விட மகத்துவத்தை தான். ஏன்னா இன்னைக்கு வந்து மருத்துவமா பார்க்கிற சூழ்நிலையில அதை வந்து நம்ம ஒரு மகத்துவமா கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து நீங்க சிறப்பா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அந்த செயல்பாடுகள் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் இன்னைக்கு தேவை. இந்த அளவுக்கு நீங்க ஒரு கின்னஸ் சாதனை எல்லாம் இப்ப நீங்க எதுல கின்னஸ் சாதனை படைச்சிருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு மேடம். ஹாலாசனங்க சார். யோகா பண்ணிட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும். அது எல்லாத்துக்குமே இப்ப யோகா பண்ணிட்டு ஹாலாசனன் ஒரு ஆசனம் இருக்கு. அதுல வந்து இண்டிவிஜுவலா 30 minutes சார். 30 நிமிஷத்துக்கு அந்த பொசிஷன்லயே நின்னு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஹாலாசனம் அந்த பொசிஷன். சேதுபந்த ஆசனம் அதுல குரூப் ரெக்கார்டு. ஹாலாசனம் மட்டும்தான் இண்டிவிஜுவல் ரெக்கார்டு. வீரபத்ராசனா அதுவும் குரூப் ரெக்கார்டு. அதுவும் 1/2 hour நின்னு பண்ணிருக்கோம். ஹாலாசனா மட்டும் வேர்ல்டு ரெக்கார்ட் 1/2 hour அதே பொசிஷன்ல இருந்து இண்டிவிஜுவலா பண்ணிருக்கேன். இண்டிவிஜுவல் ரெக்கார்டு அது. ஓகே, தேங்க்யூ மேடம். அது மாதிரி நிறைய அதாவது எப்படின்னா சாதனை படைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த சாதனை படைக்கிறதுக்கு அந்த உணர்வுகள் தூண்டுறது தான் பெரிய விஷயம். அந்த உணர்வுகள் தூண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கின்ன சாதனை படைத்து இன்னைக்கு வந்து பல்வேறு விஷயங்களை வந்து இன்னைக்கு காலைல பாத்தீங்கன்னா அவங்க 4 மணிக்கே எழுந்துச்சு கிளாஸ் வந்து 5:15 ஸ்டார்ட் பண்றாங்க. எப்படி நம்மளும் வந்து ஜூம்ல பண்றோமோ அது மாதிரி அவங்க டைரக்ட் லைவ்ல பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி நம்மளோட செயல்பாடுகளை ஒற்று இன்றைக்கு வந்து அவங்களும் வந்து வாழ்க்கையில வந்து இந்த யோகா அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்று பல்வேறு வித நோக்கத்தில் இதை விட வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு சிங்கப்பூர்ல கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்காங்க. அது அந்த வாங்குற பதக்கங்கள் வந்து இவங்க படுற கஷ்டங்கள் தான் அப்படின்னு தான் சொல்லலாம். பதக்கங்கள் வந்து ஏன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றதை விட எந்த அளவுக்கு இவங்க கஷ்டப்பட்டு அந்த பயிற்சிகளை வந்து அவ்வளவு வெளியில கொண்டு போய் அங்க சேர்த்திருப்பாங்க அப்படிங்கிறத தான் நம்ம உணரணும். கண்டிப்பாக அவங்களுடைய இவ்வளவு பெரிய செயல்பாடுகளுக்கு நம்ம தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது தான் நான் அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அம்மா வந்து பாஸ்கர் ஐயா சொல்லி இந்த குழுவுல வந்து பயணிக்கணும்னு ரொம்ப நாளா ஆர்வமா இருந்தாங்க. அதனுடைய ஆர்வம் இன்று ஒரு தொடக்கம் தான். இனிமேல் அவர்களுடைய அந்த எண்ணங்கள் அனைத்து அடுத்தடுத்து ஒவ்வொரு நிகழ்வும் நிறைவேறும் என்பதை கண்டிப்பாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வில் எங்களுக்கு அற்புதமாக ஒரு காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து அற்புதமான ஒரு செஷன் கொடுத்து அனைவருக்கும் ஒரு புரிதல். அதாவது எப்படின்னாக்கா இது தெரியாம நாங்க இருந்தா இன்னைக்கு நீங்க சொல்ற விஷயங்கள் எங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். ஆனா இந்த விஷயங்களை நாங்க டெய்லி செஞ்சிட்டு இருக்கிறதுனால அனைத்து வித பயிற்சி முறைகளும் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய
இன்னைக்கு இந்த செஷன் வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு தூண்டுதலை தான் ஏற்படுத்து, இன்னும் வந்து எங்களுக்கு ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு செயல்பாடுகளை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத வந்து நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் காலை நேரத்தில் எங்களுக்கு அற்புதமாக பல்வேறு விதமான கருத்துக்களை கூறி சிறப்பித்த தங்களுக்கும் இந்த காலைச்சக்கரம் உள்ள அன்பர்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி மேடம். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேடம் வந்து இன்னைக்கு சிறப்பா நமக்கு வகுப்படுத்திருக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்றைய இதுல வந்து நம்ம நேத்தே சொல்லணும்னு இருந்தோம். அதாவது நேரடி நிகழ்வு காலச்சக்கரத்தோட நேரடி நிகழ்வு வந்து மே 31 ஜூன் 1, 2 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதனுடைய எல்லாருமே வந்து கேட்கறது என்னன்னா, தொகை எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்ப அதோட தொகை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அன்பர்களுக்கு வந்து ரூ. 3,500 அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அது குழுவுல நான் போடுறேன். அதாவது எப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். ஏன்னா வந்து நம்ம வெளியில கொஞ்சம் சுற்றுலா அப்படிங்கிற போறதுக்கான சார்ஜஸ் எல்லாம் இருக்குது. அதனால தான் நம்ம இது பண்றோம். 3 நாளும் வந்து இயற்கை உணவு. அது இல்லாம 3 நாட்கள் வந்து நமக்கு வந்து குளியல் முறைகள் இருக்குது. இப்படி பல்வேறு விஷயங்கள் நமக்கு வந்து சிறப்பா அங்க நடத்தி காட்டுறதுக்காக அவங்க ரெடியா இருக்கிறாங்க. எனவே அந்த ஒரு அன்பர்களுக்கு வந்து ரூ. 3,500 அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைகளுக்கு வந்து இந்த ட்ரிப் அமௌண்ட் கொஞ்சம் நம்ம வாங்குறோம். போன ட்ரிப் கொல்லிமலையில வாங்கல. இந்த ட்ரிப் வந்து வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அங்க வந்து உணவுகளுக்கு வந்து நம்ம பணம் கட்டணுங்கிற சூழ்நிலைகள் இருக்குது. அதனால வந்து ஒரு ரூ. 1,500 இருந்து ரூ. 2,000 அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணிக்கங்க. அதுக்குண்டான அமௌண்ட்டையும் நான் கரெக்டா சொல்லிடுறேன். குழந்தைகளுக்கு மட்டும் நம்ம அது குடுக்குறோம். அப்புறம் வந்து அந்த குழந்தைகள் அழைச்சிட்டு வரலாம். போன ட்ரிப் நம்ம பண்ண மாரி அவங்களுக்குன்னு தனி செஷன் 3 நாளும் நம்ம குடுக்க போறோம். அதுக்குண்டான பயிற்சியாளர்களும் நேரடியா வர்றாங்க. நம்ம கொல்லிமலையில பண்ண மாரி 3 நாட்கள் வந்து குழந்தைகளுக்கு உண்டான பயிற்சி முறைகள் அங்க நம்ம குடுக்குறோம். அதனால வந்து நம்ம செய்யற பயிற்சி முறைகளுக்கும் குழந்தைகளுக்கும் எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அவங்க தனியா வந்து அவங்களோட செயல்பாடுகள் 3 நாளும் தனியா இருக்கும். அப்படிங்கிறத அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். இந்த இத பற்றிய மற்ற விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் நான் அந்த குழுவுல போடுறேன். நீங்க பார்த்துக்கலாம். ஒரு அன்பர்களுக்கு வந்து 3,500 அ 3 நாள் நிகழ்வு. குழந்தைகளுக்கு வந்து ரூ. 1,500 இல்ல ரூ. 2,000 தான் இருக்கும். அத நான் என்னங்கிறத அதையும் ஃபைனல் பண்ணிட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. அனைவரும் இந்த நிகழ்வுல கலந்துக்கணும். நேரடி நிகழ்வு என்பது வந்து சிவசைலம் வந்து எல்லாருமே கண்டுகளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். எனவே இந்த நேரடி இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா, சம்மர்ல வந்து அங்க இடமே கிடைக்காது. அந்த அளவுக்கு வந்து அ வெளியில இருந்து வந்து தங்கி பயிற்சி மற்றும் மருத்துவ முறைகள் எடுத்துட்டு போறாங்க. அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒரு 3 நாள் வந்து ஒரு செஷன் நடத்த போறோம். அப்படிங்கிறது நமக்கு தான் பெருமை. எனவே இந்த நிகழ்வுல வந்து அனைவரும் கலந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம ஜெகநாதன் ஐயா கூட மே 1லேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் அங்க செஷன் எடுக்கிறதுக்கு போறாங்க. பாரதி அம்மா 2 பேருமே போறாங்க. அது மாரி வந்து பாத்தீங்கன்னாக்கா, கோடை காலத்துல வந்து அவங்க நேரடி வகுப்பும் அந்த இடத்துல நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மே 31, ஜூன் 1, 2 3 நாட்கள் வந்து நமக்கு அந்த இடத்த வந்து நம்ம குடுத்திருக்காங்க. அந்த நம்ம பயிற்சி காலச்சக்கரத்தோட நேரடி நிகழ்வை வந்து நடத்த போறோம். இதுல கலந்துகிட்ட அனைத்து வித ஆசான்கள் எல்லாருமே நேரடியா வர்றாங்க. நேரடியா வந்து அவங்களுடைய இவ்வளவு நாட்கள் நம்ம அந்த Zoomல நடத்தினோட செயல்பாடுகள நமக்கு சொல்லுவாங்க. கருத்துக்கள சொல்லுவாங்க. உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நேரடி கலந்துரையாடல், ஒரு குடும்ப விழா அப்படின்னு கூட சொல்லலாம். அனைவருக்கும் ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்வை யாரும் தவற விடாதீர்கள். இது உங்களுக்கான நிகழ்வு, உங்களுடைய நிகழ்வு, உங்களுக்காகவே இந்த நிகழ்வு அப்படின்னு இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, அனைவரும் இந்த நிகழ்வுல வந்து கலந்து கொள்ளணும் என்று அன்போடு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த நிகழ்வை தொடர்ந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு யோகாவின் மகத்துவத்தை அற்புதமாக விளக்கி சிறப்பித்த உமா மேடம் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி. எல்லோரும் நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. குழுவில் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க மிக்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து அருள்மணி. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.